நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இணையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையில் வீட்டிருக்கும் எங்கள் அன்பு தெய்வம் இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகனைத்தையும் படைத்து ஆளுகின்ற நீர், இதோ ஒரு சிறிய அப்ப வடிவிலே உம்மையே நீர் மறைத்து எங்களுக்காக எங்கள் நடுவில் இருக்கின்ற இந்த மாபெரும் மறைபொருளுக்காக நன்றி கூறுகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த திருவருகை காலத்திலே உலகில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் மானுவேலா மானுவேலா மாதயாவரா வருக என்று உம்மை கூவி அழைக்கின்ற இந்த வேளையிலே 4000 ஆண்டுகளால் இஸ்ராயலர் எதிர்பார்த்த அந்த மீட்பர் வரவேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்போடு கூவி அழைத்த அந்த வேளையிலே யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே ஒரு விதத்திலே நீரும் திருமகனை மனிதராக மாடலை குடிலிலே அனுப்பினீர். ஆண்டவரே, இதோ அந்த திருமகன் இன்று எங்களுக்கு முன் இங்கே தெய்வமாக இருக்கின்றார். அன்று மாடலை குடிலில் பிறந்த அந்த குழந்தை இயேசுவை வான தூதர்கள் இடையர்களை பார்த்து இதோ உங்கள் மீட்பர் என்றார். இதோ இந்த நேரத்திலே அதே செய்தி எங்களுக்கும் சொல்லப்படுகிறது. இதோ உங்கள் மீட்பர் இந்த நற்கருணையிலே, இதோ உங்கள் ஆண்டவர் இந்த நற்கருணையிலே, இதோ உங்கள் தெய்வம் இந்த நற்கருணையிலே என்று இன்று எங்களுக்கு எங்களுடைய திரு அவை கூறுகிறது. நாங்களும் நம்பிக்கையோடு இங்கு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கும் இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. தூப புகை போல எங்கள் ஆராதனை உம் திருமுன் எழும்புவதாக. இறைவா, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் திரும்ப திரும்ப ஒலிக்கின்ற ஒரு சொல் உமது பெயர் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. அந்த கடவுள் நம்மோடு என்ற அந்த பெயரை மட்டுமல்ல, அந்த பெயருக்கு உயிர் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர் நீர். இந்த நற்கருணை வழியாக ஆண்டவரே, இதோ உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஆண்டவரே, வரலாற்றிலே அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழியாக
முன்குறிக்கப்பட்ட உம்மை ஆராதிக்கிறோம். வார்த்தையாக நீர் பெத்தலகையிலே பிறந்த அந்த குழந்தை இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இன்று எங்களுக்காக இந்த நற்கருணையில் இருக்கின்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு ஆறுதலும் ஆற்றலும் தருகின்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதித்து உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். தீப்பழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். தீப்பழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆறுதலின் இறைவனே
ஆற்றல் தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன் ஆறுதலின் இறைவனே ஆராதிக்கின்றேன் ஆற்றல் தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன் அமைதி தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன் அமைதி தரும் இறைவனே ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் எனிலே உம்மை ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் எனிலே உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன் இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன் இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஆற்றலாய், ஆறுதலாய், அமைதியாய், மன்னிப்பவராய், மீட்பளிப்பவராய், உடனிருப்பவராய் இருக்கும் இறைவனே இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இமானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நற்கருணையின் வடிவிலே எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர். உம்மை பார்த்து கொண்டே இருக்கிறோம். உம்மை பார்க்கின்ற பொழுது உம்மையே உடைத்து கொடுத்த தருணங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய தெய்வத்தன்மையை பிடித்துக் கொண்டிருக்க விரும்பாமல் இந்த மனித தன்மையை தேடி ஏற்று எங்களை தேடி இறங்கி வந்த கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்பை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. தூய ஆவியால் கருவுற்று இந்த மண்ணிலே இதோ கன்னிமரி வழியாக பிறந்து இறை மைந்தனாய் பிறந்து உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதே தூய ஆவியானவர் உங்களோடும் இருக்கிறார் என்று சொல்லி, உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அருள் அடையாளங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறை திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுதெல்லாம் தூய ஆவியானவர் துணையாக எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறார். உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வாழ்வை எங்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் ஆண்டவரே. அந்த தூய ஆவியானவர் எங்களுடைய வாழ்வின் ஊற்றாக, உயிராக, எங்களுடைய உடனிருப்பாக இருந்து கொண்டே இருக்கிறார். உம்மை நாங்கள் என்றென்றும் நினைத்துக் கொண்டிருக்க, உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்கி கொண்டிருக்க, உமக்காகவே எங்களை நாங்கள் முழுமையாக கொடுக்க இந்த தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த தூய ஆவியானவர் எங்களை இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்முடைய வழியில் நடக்க தூண்டிட வேண்டும். தவறுகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு நினைவுபடுத்தி இதோ உம்முடைய வழியை காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவே, ஒளியானவரே, உம்மை பார்த்து கொண்டிருக்க உம்முடைய ஒளியில் நாங்கள் வழி நடக்க தூய ஆவியானவர் எப்பொழுதும் எங்களோடு பயணம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, இதோ இந்த வரத்திற்காக, தூய ஆவியானவருடைய கனிகளுக்காக, கொடைகளுக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொடைகளை பெற்றிருக்கிறோம். இந்த தூய ஆவியுடைய கொடைகள் எங்களிலிருந்து செயலாற்றப்பட வேண்டும். எல்லாம் உம்மை மாட்சிப்படுத்துவதற்காக, இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக. ஆண்டவரே, அந்த தூய ஆவியினுடைய கொடைகளை நாங்கள் சரிவர பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய மேன்மைக்காக அல்ல, எங்களை தூக்கி உயர்த்துவதற்காக அல்ல. ஆண்டவரே, உம்மை நாங்கள் என்றென்றும் மாட்சிப்படுத்த மட்டுமே, உம்முடைய திருவுளமாக இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக மட்டுமே
இந்த தூயாவியானவருடைய கொடைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. தூய ஆவியானவர் எங்களிலிருந்து செயலாற்றட்டும் ஆண்டவரே. தூய ஆவியானவர் உம்மை நாங்கள் கண்டுகொள்ள எங்களை தூண்டட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர்.
அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்தபோது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடந்த வாரம் தூத்துக்குடியில் பெத்தனி என்ற சர்வைட் கான்வென்ட்டிற்கு சென்றேன். பணி செய்து வயதான காலத்தில் இருக்கிற நிறைய அருட்சகோதரிகள் அங்கு இருக்கிறார்கள். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அருட்சகோதரி, வயது முதிர்ந்தவர், நினைவுகள் எல்லாம் மாறி மாறி செல்கிற நிலையில் அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். அவர்களை பார்க்க சென்ற பொழுது அவர்களுடன் உரையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது அவரிடம் கேட்டேன், நீங்கள் வந்து ஜெபம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அதுதானே எனக்கு முக்கியம், அதுதான் அப்போ இருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் எப்போதும் ஜெபம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எதுக்காக ஜெபம் சொல்லுவீங்க, எப்படி ஜெபம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உலகத்திற்காக, இங்கே உள்ள மக்களுக்காக, விவசாயத்திற்காக, மீன் பிடிப்பவர்களுக்காக, டெய்லி தொழில் செஞ்சுட்ருக்கிறவங்களுக்காக, கண்ணீரோடு இப்படின்னு சொல்லி பெரிய ஒரு லிஸ்ட்டே சொன்னாங்க. இவ்வளோ பேருக்கு நான் ஜெபம் சொல்லுவேன், உங்களையெல்லாம் நினச்சி பார்த்து நான் ஜெபத்தில் நினச்சி பார்ப்பேன், கடவுள்கிட்ட வேண்டுவேன் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இப்போ உங்களுக்காக என்ன ஜெபம் செய்வீங்க, உங்களுக்கு கடவுள்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவர் என்னோட தானே இருக்கிறாரு, நான் எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும், அவர் என்னோட என் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, எனக்கு என்ன கவலை, இங்கே நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, அவர் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறாரு, அதனால் நான் அவர்கிட்ட என்ன கேட்கணும், எனக்குன்னு கேட்குறதுக்கு எதுவுமே இல்லையே, அவர் என்னோட இருக்கிறாரே அப்படி சொன்னார். இது எல்லாரும் சொல்கிறது தானே, சும்மா சொல்லாதீங்க, கடவுள் உங்களோட இருக்கார். ஆமாம், ஏன் பக்கத்துலாம் இருக்கார், உனக்கு தெரியலையா, உனக்கு என் வயசு வரும்போது கட்டாயம் தெரியும் அப்படி சொல்லி அவங்க சொன்னாங்க. சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாப்புல அப்படியே கண்ணை மூடினாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு கண்ணை மூடினாங்க. கண்ணை மூடிட்டு சில வினாடிகள் கழித்து மீண்டும் கண்ணை தர சொன்னாங்க, கடவுள் உன்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ எங்கே போனாலும் எப்படி போனாலும் உன்னை நான் எப்பவும் விட மாட்டேன், அதனால் கடவுளோட ஒழுங்காரு அப்படி சொல்லி ஒரு அட்வைஸ் சொல்லி அவங்க அதை முடித்தாங்க. நான் அதை யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு துன்பம், அவ்வளவு இருக்கிற பொழுது, படுத்த படுக்கையாக இருக்கிற பொழுது, ஒரு புறத்திலிருந்து மற்ற புறம் இன்னொரு பக்கத்துக்கு திரும்புறதுக்கு 2 பேர் துணைக்கு தேவைப்படுகிற பொழுது, மகிழ்ச்சியாக எனக்கு எதுவும் வேண்டாம், கடவுள் என்னோட இருக்கிறனால எனக்கு எதுவும் தேவையில்லை, இம்மானுவேல் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பிற்காக நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிற பொழுது கடவுளுடைய உடனிருப்பை உணரக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த அருள் இரக்கத்திற்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். எல்லா துன்பங்கள், எல்லா கஷ்டங்கள், வேதனைகள் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் இவ்வளோ பெரிய காரியம், இது எனக்கு இனிமேல் துன்பங்கள் தொல்லைகள்லாம் தீராது, என் வாழ்க்கையில் விடிவு காலம் வராது, என்னோட யாருமே இல்லை, நான் வெறுமையாக இருக்கிறேன், கடவுள் எங்கே இருக்கிறார் என்றெல்லாம் பல நேரங்களில் நாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற பொழுது, கடவுள் என்னோடு தான் இருக்கிறார், இந்த துன்பங்கள் வேதனைகள் மத்தியில் என்னோடு பயணிக்கிறார், எனக்கு வாழ்வை மீண்டும் கட்டி எழுப்புவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கிறிஸ்து பிறப்புக்கு நம்மையே தயாரித்து சொல்வோம்.
அத்தகைய நம்பிக்கை நம்மிடம் வருகிற பொழுது, கடவுள் நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்கிற பொழுது, நம் வாழ்விலே அழுகைகளும் நலிவுற்ற நிலைகளும் மேடு பள்ளங்கள் எல்லாமே சரி செய்வார். அத்தகைய மனநிலையோடு இந்த பாடலை பாடுவோம். நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்ததும் நான் அல்லவா. நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்ததும் நான் அல்லவா. கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம், காலம் முழுதும் உடனிருப்பேன். நீ என் மகனல்லவா. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க, ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க, ஆண்டவரின் ஆவி என் மேலே. அழுகைக்கு பதிலாய் அரவணைக்க, தலிவுற்ற நெஞ்சத்திற்கு உறுதியூட்ட. அழுகைக்கு பதிலாய் அரவணைக்க, தலிவுற்ற நெஞ்சத்திற்கு உறுதியூட்ட. மேடு பள்ளங்களை சமன் செய்ய, மேடு பள்ளங்களை சமன் செய்ய, ஏற்ற தாழ்வுகளை வேறகற்ற உன்னை ஏற்றுள்ளே. அழிக்கவே ஆக்கவே உன்னை அனுப்புகிறேன். நீ என் மகனல்லவா, உன்னை அழைத்ததும் நான் அல்லவா. கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம், காலம் முழுதும் உடனிருப்பேன். நீ என் மகனல்லவா. இடிந்து கிடப்பதை சீர்படுத்த, அழிந்து போனதை உருவாக்க. இடிந்து கிடப்பதை சீர்படுத்த, அழிந்து போனதை உருவாக்க. வாழ்வை இழந்தோர் வாழ்வு பெற, வாழ்வை இழந்தோர் வாழ்வு பெற, சிறையில் வாழ்வோர் விடுதலையார் உன்னை தேர்ந்துள்ளே. படைக்கவே வளர்க்கவே உன்னை அனுப்புகிறேன். நீ என்
மகனல்லவா, உன்னை அழைத்ததும் நான் அல்லவா. கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம், காலம் முழுதும் உடனிருப்பேன், நீ என் மகனல்லவா. ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க, ஏனெனில் என்னை அருள்பொழிவு செய்தார். ஆண்டவர் வாழ்க, ஆண்டவரின் ஆவி என் மேலே. ஆண்டவரே, என்னாலும் எங்களோடு இருக்கிறவரே, ஆண்டவரே, மீண்டுமாய் இன்றைய நாளிலே உமது பிரசன்னத்திலே என் மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், கடவுள் நம்மோடு என்று என்னை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லையா? என்னுடைய பிறப்பு செய்தி அதுதானே. அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் அந்த மகிழ்வான செய்தியை அறிவித்த பொழுது இதைத்தானே சொல்லி அவர் வெளிப்படுத்தினார். இறைவாக்குகள் எல்லாம் இதைத்தானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. இருப்பினும் ஏன் கலக்கத்தோடு வாழ்கிறாய், கவலையோடு வாழ்கிறாய், கண்ணீரோடு வாழ்கிறாய்? நான் உன் அருகில் இருக்கிறேன், உன்னை அரவணைத்துக் கொள்கிறேன், உன்னை காக்கிறேன், உன்னை காண்கிறேன், உன்னை வழி நடத்துகிறேன், உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறேன். என் சகோதரனே, என் சகோதரியே, எவ்வளவு அருமையான, மகிமையான, வல்லமையான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே நம்மோடு இருக்கிறார். பல நேரங்களில் நம் குடும்பங்களிலே, நம் பிள்ளைகளிடத்திலே போய் படியுங்கள், கோயிலுக்கு போங்கள், சண்டை போடாதீர்கள் என்று அறிவுரை சொல்கிறோம். ஆனால் நாம் அதை செய்வதில்லை. அவர்களோடு உடன் பயணிப்பதில்லை. அவர்களின் கரங்களை பிடித்து கொண்டு வாருங்கள், நாம் அனைவரும் ஆலயத்திற்கு செல்வோம், ஜெபிப்போம் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் அதை செய்வதில்லை. அவர்களை படியுங்கள் என்று அமர வைத்துவிட்டு தொலைக்காட்சி பெட்டியிலே நாம் மூழ்கி போகிறோம், நமது அலைபேசிகளிலே நாம் மூழ்கி போகிறோம். அவர்களை நாம் வழி நடத்துவதில்லை. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு அப்படி அல்ல. நம்மோடு நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும், ஒவ்வொரு நிகழ்விலும், ஒவ்வொரு செயலிலும் அவர் நம்முடன் இருக்கிற தெய்வம், உயிர் வாழ்கின்ற தெய்வம். இந்த நற்கருணை, அவர் நமது தமது உயிருள்ள பிரசன்னத்தை, உடன் இருப்பை ஒவ்வொரு நொடியும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர். வாக்கு தத்தத்தை அருள்கின்ற ஆண்டவர் மட்டுமல்ல, வார்த்தையை நிறைவேற்றுகின்ற தெய்வம். என் சகோதரனே, என் சகோதரியே, கலக்கமடைய தேவையில்லை. மிக அழகாக பாடினோம். நீங்கள் கலக்கமுற தேவையே இல்லை, அவசியம் இல்லை. காக்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். இதோ அதே உணர்வோடு நம்மை தேடுகிற ஆண்டவர், நமக்காய் கவலைப்படுகின்ற தெய்வம், நம் கண்ணீரை தமது தோற்பைகளிலே சேர்த்து வைக்கின்ற ஆண்டவர், நமது துன்பங்களிலே நம்மோடு இருந்து துன்பப்படுகிற தெய்வம், நம் மகிழ்ச்சியிலே நம்மோடு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்ற ஆண்டவர், நம்முடன் பயணிக்கின்ற இந்த தெய்வத்தோடு அவரது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை ஜெபமாய் பாடி நம் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஒப்படைப்போம்.
தெய்வம். என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். அடிமை அமைப்பு எங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு எங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதம். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாறை என்ற வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாறை என்ற வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். ஒரு சிறுமி தனியாக அமர்ந்திருக்கிறாள். எதிரே மாட்டப்பட்டிருக்கிற அந்த புகைப்படத்தை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறாள். அருகாமையில் வந்த அவருடைய தந்தை அந்த சிறுமியை பார்த்து, என்னடா பார்க்குறீங்க என்று செல்லமாக கேட்கிறார். அந்த சிறுமி சொல்லுகிறாள், கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த புகைப்படத்தில் நான் 2 விதமான காட்சிகளை பார்க்கிறேன். முதல் காட்சியில் ஒரு ஜோடி சின்ன சுவடுகள் அற்புதமாக இருக்கிறது. அதற்கு அருகாமையில் ஒரு பெரிய சுவடுகள் இருக்கிறது. இது என்னப்பா என்று கேட்கிறார். கடவுள் உன் அருகாமையில் நடந்து வருகிறார், எப்போதும் உன் கூடவே இருக்கிறார் என்பதை இது உணர்த்துகிறது மகளே என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த தந்தை இன்னுமாக அதை விளக்க வேண்டும் என்கிற முயற்சியிலே, இந்த உலகத்துல கடவுள் மனிதனோடு மக்களோடு வாழ வேண்டும் என்று விரும்பியவர் இயேசு மட்டும்தான். அந்த இயேசு உன் கூடவே இருக்கிறார். நீ எப்பொழுதெல்லாம் வாழ வேண்டும் என்று பிரியப்படுகிறாயோ, மகிழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, அப்பொழுதெல்லாம் உன்னுடைய கைகளை கோர்த்து கொண்டு உன் கூடவே நடக்கிறார் என்று சொன்னாராம். உடனே மகள் மறுபடியும் கேட்கிறாள், அப்புறம் ஏப்பா பக்கத்துல அந்த சின்ன சுவடுகளை காணாம், பெரிய சுவடுகள் மட்டுமே இருக்குது
என்று கேட்கிற பொழுது, மகளே, அது துன்ப நேரம். அப்பொழுதெல்லாம் கடவுள் உன்னை தோள்களில் தூக்கி கொண்டு அவர் நடந்து போகிறார் என்று சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்கள்ல கடவுள் என் கூட இல்ல, நான் துன்பப்படுறேன், கண்ணீர் விடுறேன், கதறி அழுகிறேன், அப்பொழுதெல்லாம் கடவுள் என் கூட இல்லை 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 என்று நாம் அழுத்துக் கொள்கிறோம், புலம்பி நிற்கிறோம். ஆனால் அந்த நேரங்களில் துன்பங்களை தன்னோடு சுமந்து கொண்டு கடவுள் நம்மை தூக்கி நடக்கிறார். இதோ நீங்களும் நானும் வாழ்வு பெறுவதற்காக, நீங்களும் நானும் கண்ணீர் விடக்கூடாது, கலக்கம் அடையக்கூடாது என்பதற்காக கடவுள் நம்மை தூக்கி நடப்பவராக, சுமப்பவராக, ஒரு ஆயனை போல நம்மை தேடி வந்திருக்கிறார், வரவிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீராக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலின் மூலம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்போம், ஜெபிப்போம். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும்போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். போராட்டம் சூழ்ந்தென்னை நீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும், இணை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆழத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும், மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும்.
வீட்டில் தீபங்கள் நீயாக வேண்டும், சுடர் தீபங்கள் நீயாக வேண்டும். தாகங்கள் தீராமல் நான் ஏங்கும் போது மேகங்கள் நீயாக வேண்டும், மழை மேகங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். ஆண்டவரே, நீர் இம்மானுவேலன், எங்களோடு இருக்கின்றீர். நீர் அண்டங்கள் கோள்கள் அனைத்திலும் இருக்கின்றீர். மிகச் சிறப்பாக மனிதன் வாழுகின்ற இந்த உலகில் இருக்கின்றீர். அதிலும் சிறப்பாக ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் இருக்கின்றீர். விவிலியம் எங்களுக்கு குறிப்பிடுவது போல, நீங்கள் கடவுள் வாழும் கோயில்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று பவுலடியார் கேட்பதை உணர்ந்து பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களாகிய கோவிலில் நீர் எங்களோடு இருப்பதால் நீர் இம்மானுவேலன், எங்களோடு இருப்பவர், எங்களோடு 24 மணி நேரமும் இருப்பவர், நாள் முழுவதும் இருப்பவர், வாரம் முழுவதும் இருப்பவர், வாழ்நாளெல்லாம் இருப்பவர். நாங்கள் மகிழும் போதும் இருப்பவர், துன்புறும் போதும் இருப்பவர். ஏன் உம்மிடம் கோபித்துக் கொண்டு உம்மை திட்டும் போது கூட நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களோடு இருக்கின்றீர். ஆண்டவரே, நன்றி சொல்லி உம்மை போற்றுகிறோம், நன்றி சொல்லி உம்மை போற்றுகிறோம். நன்றி ஆண்டவரே. அண்மையிலே ஒரு 4 கிறிஸ்துவ இளைஞர்கள் ஒன்று கூடி அதில் ஒருவருடைய சோக கதையை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த வாழ்க்கையிலே சோகத்தை அனுபவித்த, கிடைத்த வேலையை தொலைத்துவிட்டு வாழ்வுக்கு வழியில்லாமல் நின்ற அந்த இளைஞன், கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சத்தமாக கத்தினான். மற்ற எல்லாரும் அமைதியாக அவனது துயரத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நிமிட அமைதிக்கு பின்னால் அதே இளைஞன் மீண்டும், இதோ எனக்கு ஒரு குரல் கேட்கிறது, இதோ எனக்கு ஒரு குரல் கேட்கிறது, அந்த குரல் எங்கிருந்து வந்தது என்று திரும்ப திரும்ப எல்லா பக்கங்களிலும் பார்க்கிறான். ஆனால் எதுவும் அவன் கண்களுக்கு தெரியவில்லை. அவனையே அறியாமல் அவன் கழுத்திலே எப்போதும் அணிந்திருந்த அந்த சிலுவையை அவன் பார்க்கிறான். அவன் தொடுகிறான். இங்கிருந்துதான் இந்த சத்தம் எனக்கு வந்தது, இதோ என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இதோ என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் வாழ்வு முடிந்து போகவில்லை, எனக்கு புதிய ஒரு விடிவு பிறக்கும் என்று மகிழ்ச்சியோடு சத்தமிட்டு கூறி, வாங்கடா எல்லாம் போய் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் என்று சொல்லி மற்ற மாணவர்கள் இளைஞர்களை அழைத்து கொண்டவன் சென்றது என்னிடத்திலே விவரித்தார்கள் ஒரு சிலர். நண்பர்களே, இதோ நம் ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். இந்த நினைவோடு வாழும் போதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் அது நமக்கு தூசுக்கு சமமானது. ஆனால் இந்த நினைவு இல்லாத போது மிகச்சிறிய தொல்லை கூட ஒரு மலை போன்ற தொல்லையாக நமக்கு தெரியும். வாழ்வோம். எப்படி வாழ்வோம்? என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அவர் பெயர் இம்மானுவேல். அவர் பெயரை மாற்றிக்கொள்ள முடியாது. அவர் பெயரை மாற்றிக்கொள்ளுகின்ற தெய்வம் அல்ல. அவர் இம்மானுவேலனாக என்னோடு இருக்கின்ற தெய்வம் என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து அவருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம். அவர் காட்டும் வழியில் வாழ்வோம். அவர் துணையில் நாம் இருப்போம். அவர் வழியில் நாம் நடப்போம். ஆமென். மாண்புயரில் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
மறப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். வாழ்க மரியே, வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.